நம்ம பார்க்குற இந்த வீடு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். சேலமில் ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேல்ஸுக்காக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃபுல்லி கவர்டு டைப்பில் பெரிய கார் பார்க்கிங், 21x16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16x16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டையும் சவுத் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸ்பெஷல் பட்டியில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்பாட் லைட்ஸோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட், மேலே லிண்டல் லெவல் சீலிங் வரைக்கும் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 16x16. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் அதுக்கு மேட்சிங்காக வாலில் செராமிக் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக சைடு ஓப்பனிங்க்கு பூராமே கிரில் வச்சு கவர்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், சவுத் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 21x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைல்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 3 பக்க வால்ஸ்லையுமே ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சென்டரில் அழகாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் வரைக்கும் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் வாலில் ஆப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் நாம ஷோகேஸ் யூனிட் இல்லைனா பூஜா கேபினெட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், சைஸ் 6x5. லிவிங் ஹால் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அங்கே இன்னும் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கிச்சன், சைஸ் 10x10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக சைடில் நிறைய வால் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபியிலிருந்து யூட்டிலிட்டி ரூமுக்கு என்ட்ரு ஆகிறோம். இதில் கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ரூம் அடுத்து செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. லிவிங் ஹால் மாதிரி இங்கேயும் சீலிங் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 3 பக்க வால்ஸ்லையுமே ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால் ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5. உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. இது அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸில் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் தேவைப்பட்ட அடிஷ்னல் காஸ்ட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்து லாபியிலிருந்து மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ராரோ. இந்த வீடு சேலமில் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் எம்விஎஸ் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 78 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கால் பண்ணுங்கள். எங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்ககிட்ட சைட் இருக்குது, அதில் கட்டித்தர சொன்னாலும் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஜிஜி கன்ஸ்ட்ரக்ஷனை கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.